கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோயிலை பற்றி நான் காட்ட போகிறேன். ரொம்ப பிரபலமான கோயில். கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டி டோங்கரி கணேசர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜெய்ப்பூரில் இருக்குது. அதாவது ஏர்போர்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஏரியா. இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா இது 1761 கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் இருக்க விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது. இது ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கும் கைஸ். அதனால தான் இது வந்து மோட்டி டோங்கிரின்னு சொல்லப்படுது. அதாவது மோட்டி அப்படின்னா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க, டோங்கிரி அப்படின்னா சின்ன மலை அப்படின்றாங்க. அதாவது கோயிலில் இருக்க சிற்பம் வந்து சாமி வந்து ஒரு சின்ன மலை மாதிரி தெரியும். அது நேராக பார்த்தா ரொம்ப நாளாக அழகாக இருக்கும். அதனால் இது அப்படி பேர் சூட்டப்படுது. இது ரொம்ப பிர்லா மந்திர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, விஷ்ணு கோயில். அது பக்கத்துலேயே இருக்குது. வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் பாருங்கள். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பிர்லா மந்திர் பற்றி. ஸோ இதோட கோயில் நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலை 5:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். அதே மாதிரி மாலையில் பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 9 மணி வரைக்கும் இது வந்து டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பொதுவாக வந்து புதன்கிழமையில் சிறப்பு ஆராதனைகள், அதிகப்படியான பக்தர்கள் வந்து விசேஷமாக அன்றைக்கி வர்றாங்க. இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா, லட்டு வந்து சாமிக்கு படைக்கிறாங்க. அதாவது புதன்கிழமை வந்து தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கடவுள்கிட்ட வந்து லட்டு சாமிக்கிட்ட படைச்சி அந்த லட்டை வந்து பிரசாதமாக விநியோகப்படுத்துகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சாமிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா லட்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க. ஜிபே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு லட்டு வந்து 50 ரூபான்ற கணக்கை நீங்கள் எத்தனை லட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். லட்டு நல்லா இருக்குது, சாமியை பார்த்துட்டு லட்டு வாங்கிக்கோங்க. நம்ம ஊரில் பிள்ளையார்பட்டி போயிருப்பீங்க நிறையா பேர். பிள்ளையார்பட்டி எந்தளவுக்கு விசேஷமோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது. அதாவது பில்டிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆர்கிடெக்சரல் டிசைனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக வந்து தங்கமுலாம் பூசியிருக்காங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. விநாயகர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், தடைகளை நீக்குபவர்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் புதன்கிழமை வந்து வேண்டுறவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் நீங்குன்றது நம்பிக்கை. அது மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள், வீடு கட்டணும், அது மாதிரி முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் வந்து மக்கள் இங்கே வந்து வழிபடுறாங்க. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறையா வீடியோஸ் ஜெய்ப்பூர் பற்றி போடுறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுது. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.